வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முருகர் ரீடிங் தான் பார்க்க போறோம். கிருத்திகைனால முருகரோட கார்ட்ஸ், ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கேன் ஆஸ் யூஷுவல் போல. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, அக்ஷய திருதியை மே 10 வரப்போகுது இல்ல. ஸோ அக்ஷய திருதியைக்கு முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க கார்ட்ஸ் அதோட நல்லா இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வர விஷயம் என்ன தெரியுமா? ஹீல் யுவர் செல்ஃப். உங்க மனசுல இப்போ நீங்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஷியோரா ஏதோ ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்தியிருக்கு. அது உங்களை சுத்தி இருக்கவங்க காயப்படுத்தியிருப்பாங்க, இல்ல உங்களோட ரொம்ப நெருங்கின உறவு காயப்படுத்தியிருக்க கூடும். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது வேலை செய்யும் இடத்துல ஏதோ ஒரு காயம் இருக்குங்கன்னா, எஸ் கண்டிப்பா இருக்கு. முதல்ல நீங்க அதை ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ச்சேஞ்சல் ரஃபேல் அவரோட ஹீலிங் மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, இல்ல யூடியூப்பை பார்த்து உங்களுக்கு என்ன ஈஸியா வருதோ, எஸ் உங்களை நீங்க தான் முதல்ல குணப்படுத்திக்கணும், உங்களுக்கான காயத்துக்கான மருந்து நீங்க தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகர் கார்ட்ஸ்ல வருது. இதை நீங்க ஆர்ச்சேஞ்சல் மெசேஜ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரஃபேல் கொடுக்குற மெசேஜாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட பிடிச்ச மைக்கேல் கொடுக்குற மெசேஜா கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இது எதுக்கு ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த காயம் இருக்கு இல்லையா மனசுல, இது ஒரு நாளடைவுல ஒரு வெறுப்பா மாற சான்சஸ் இருக்கு. ஸோ காயமோ வெறுப்போ ஒரு மனசுல இருந்துச்சுன்னா அது மற்றவங்க மேல ஈஸியா காட்டிக்கிட்டே இருப்போம். நம்மளோட கோபத்தை யார் மேல காட்டுவோம்னா, நம்மளோட பவர் கம்மியா இருக்க பர்சன் கிட்ட காட்டுவோம். எப்படி இது இன்னும் சுலபமா சொல்லணும்னா, கணவன் மனைவி ஏதாவது சண்டைன்னா உடனே குழந்தைங்க மேல அந்த கோவத்தை காட்டுவாங்கல்ல, அது போலதான். ஸோ உங்களோட கோவத்தை முதல்ல நீங்க ஹீல் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க முதல்ல சரி பண்ணிட்டு உங்களை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த காசுல படிக்கும்போது அவ்வளோ பெயின் தெரியுது, உங்க மனசுல இருக்க வலிகள் தெரியுது. நம்ம வலிகள் எப்போதுமே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி மறைக்கவே முடியாது. அது முற்றிலுமா நம்ம குணப்படுத்துறதுல தான் நம்மளோட பிளஸ்ஸே இருக்கு. ஸோ வலிகளை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. எஸ், அடிபட்டா வலிக்கிறதுன்ற மாதிரி யாராவது நம்மளை காயப்படுத்தினா நமக்கான வலிகள் இருக்கும். அது நீங்க ஃபுல்லா ஹீலிங் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்ச்சேஞ்சல் ரஃபேல் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு 48 days அது பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஊன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தழும்புகள், பல வருடங்களுக்கு முன்னாடி சில காயங்கள் கூட இருக்கலாம். ஓகே, அது இன்ன வரைக்கும் அந்த காயப்படுத்தின நபர்களோ இல்ல அந்த விஷயங்களோ உங்க மனசுல அரைச்சிட்டு இருக்கலாம், இல்ல சமீபத்துல கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அழுத்தம் திருத்தமா மனசுல பதிஞ்சு இருக்கு. அதுதான் சொல்றேன், அது வார்த்தைகளால கூட காயப்படுத்திருக்கலாம், உடல் அளவுல காயப்படுத்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா இருக்கு. சில பேருக்கு மட்டும் உடல் நலம் சார்ந்து ஏதாவது உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த வலிகளுக்காக சாப்பிடப்பட்ட மாத்திரைகள் இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் சில பேருக்கு அவங்களோட ஸ்பைனல்ல பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட உடலை முதல்ல பூர்ணமா சரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட நெக்ஸ்ட் மூவ் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட கார்ட்ஸ்ல இருந்து வர விஷயங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ஓகேவா? இது நம்ம அக்ஷய திருதிக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்போதுமே நம்ம வெளியில இருந்து வாங்குவோம்ல, தங்க நகைகள், வைரம், வைடூரியம், வெள்ளி, எதுவா இருக்கட்டும், பிளாட்டினம், எதுவா இருந்தாலும் விலை மதிப்பில்லாத எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம உடல் உறுப்புகளுக்கு இணை ஆகாது. ஸோ முதல்ல எது தங்கம், எது பொக்கிஷன்னா உங்களோட உடல் தான் ஒரு பெரிய தங்கம். எஸ், அதை முதல்ல பாதுகாத்துக்கோங்க, அதற்கான மரியாதை கொடுங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயம். ஸோ பொருந்துறவங்க பாருங்க. சில பேரால தங்க நகைகள் வாங்க முடியும், சில பேரால வாங்க முடியாது. பட் உங்களோட மனசு நிறைய சந்தோஷத்தை அன்றைய ஒரு நாள் மட்டும், மே 10 வருது இல்லையா அக்ஷய திருதியை, அந்த நாள்ல என்ன விஷயங்கள் செஞ்சாலும் இரட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனாலதான் நம்ம தங்கம் வாங்குறது, வைரம் வாங்குறது இதெல்லாம் இருக்கும். வெள்ளியாவது வாங்குங்க, இல்ல முடியலையா கல்லுப்பு வாங்குங்க. வெள்ளை கலர் என்னென்ன இருக்கோ, அரிசி அது கூட வாங்கலாம். இன்னும் சில பேர் துணி வஸ்திரம் வாங்குறது வெள்ளை கலர்ல கர்ச்சீஃப், ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் குர்தா, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உங்களால வாங்க முடியுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு கர்ச்சீஃப் அதை வாங்கிக்கோங்க, புது கர்ச்சீஃப் வாங்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் டைம்ல ஸோ உங்களுக்கு யூனிஃபார்ம் புதுசா எடுக்கிறதா தான் எடுக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அன்றைய நாள் நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, அன்றைக்கு ஒரு நாளாவது யார் மேலேயும் கோவப்படாம, யாராவது நம்மளை ஏதாவது ஏற்றிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு சந்தோஷம் தான் வேணும்னா சந்தோஷத்தை மட்டும் நீங்க உங்க மனசு கிட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரெட்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்க பத்திரமா தான் இருக்கீங்க. ஓகேவா? ஆர்ச்சேஞ்சல் கார்ட்ல இருந்து வர விஷயங்கள், ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல, ஏன் வடி தனி வலின்ற மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த முடிவு எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு போகும்போது ஒரு சில பயங்கள் இருக்கு.
நம்ம செய்யறதெல்லாம் சரியா தான் செய்யறோமா, நம்ம யோசிக்கிறது சரியா. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க சில பேர் அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கலாம். நீ தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்க, உன்னால இது சரியா செய்ய முடியாது, இல்ல நீ அகலக்கால் வைக்கிற, ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்க சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒன்னுக்கு நோ சொல்லியிருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நம்ம ரொம்ப நெருங்கினவங்கள தான் நம்ம காயப்படுத்துவாங்க. ஒருவேளை நம்ம அவங்கள காயப்படுத்துற மாதிரி தெரியாது, பட் ஏதோ ஒரு விஷயம் முரணா பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது சரியா போகுமா, நம்மளால சரியா செய்ய முடியுமா அப்படின்னா மைக்கேல் கொடுக்குற மெசேஜும் முருகப்பெருமான் கொடுக்குற மெசேஜும், எஸ் இது உன்னால முடியும், நாங்க எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கோம். ஆர்ச்சேஞ்சல் ரஃபேல் உங்களுக்கான ஹீலிங் கொடுக்கிறார், மைக்கேல் உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கிறார், முருகப்பெருமான் அவரோட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஸோ என்ன பயம், துணிஞ்சு இறங்குங்க. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் உங்களால முடியும். உங்களால முடியுங்கிறது நீங்க முதல்ல நம்புங்க. செல்ஃப் டாக் பண்றீங்க இல்லையா, அது கூட கொஞ்சம் பாசிட்டிவா பண்ணுங்க. சில நேரங்கள்ல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது நீங்க அப்பப்போ ஆசை போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த காசு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள், அதுல வந்த ரிசல்ட் அதையே நீங்க இப்போ எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. தோத்துருவோமோ, இது அப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸே கரெக்டா கொடுங்க. நான் ஜெயிப்பேன், நான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போதுமே நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கடந்த காலங்களில் முடிஞ்சதெல்லாம் முடிச்சு போனது, இனிமே ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட காசுல வர விஷயங்கள். ஓகேவா. இன்னும் சில பேருக்கு மட்டும் தான் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துட்டு போகணும், நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ பிசினஸ் வயசு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உறவு சார்ந்து இருக்கலாம். முன்னோக்கி போகணும்னா போகலாம், அதுல எந்த தயக்கமும் வேண்டாம், பயம் இல்லை. சில பேருக்கு அந்த வாழ்க்கையில இருந்து விலகணும்னு ஆசைப்படலாம், அது கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விஷயம். ஓகே, இப்போ நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அதுல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத வச்சுதான் நீங்க முடிவு எடுக்கணும். ஒழிஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இது அவங்களுக்கு பொருந்துச்சு, அது மாதிரி எனக்கு பொருந்துமான்னு கேட்டா இல்ல. ஒவ்வொருவருடைய கைரேகையும் வேறு வேறு போல், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேற வேற. ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுது, எது உங்களுக்கு பாதுகாப்புன்னு படுதோ நீங்க அதை முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த காசுல இருந்து வர விஷயங்கள். ஓகேவா. எஸ், சூப்பரா தான் இருக்கு. வலிமை, உங்களோட வலிமையை அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இந்த அக்ஷய திருதிக்கு என்ன அதிகமா வேணும்னா நல்ல எண்ணங்களை அதிகமா வளர்த்துக்கோங்க. எஸ், பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயத்தையும் இப்ப போட்டு கொண்டு வராதீங்க. உங்களோட பலத்தை அதிகப்படுத்திக்கோங்க. வலிமை பலம் எல்லாம் ஒரே விஷயம்தான். அதே மாதிரி உங்களோட புன்னகையும் அதிகப்படுத்திக்கோங்க. மற்றவர்களை மன்னிக்க கத்துக்கோங்க. வெண்மை நிறம், அன்னைக்கு மே 10th ஒயிட் கலர் ட்ரெஸ் போட முடிஞ்சா போடலாம். ஒயிட் கலர்ல என்னென்ன இருக்கோ ஒயிட் கலர் ஃப்ளவர் வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம், சாமிக்கு பூஜை ரூமுக்கு பண்ணலாம். ஸோ ரொம்ப எளிமையா கூட நம்ம அக்ஷய திருதியை செலிப்ரேட் பண்ணலாம். இல்ல நகை வாங்க முடிஞ்சா வாங்கலாம், வெள்ளி வாங்க முடிஞ்சா வாங்கலாம். மற்றவங்க மனசை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம காயப்படுத்தாம இருந்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்றவங்க மனசை காயப்படுத்தாதது எவ்வளவு முக்கியமோ நம்ம காயப்படுத்திக்காம இருக்கிறதும் அதை விட சிறப்பு. ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்கன்றத நீங்க நம்புங்க. எஸ், நேரம் விரயம் மட்டும் பண்ணாதீங்க. லாஸ்டா கார்ட்ல வந்த விஷயம், நேர விரயம் பண்ணாதீங்க. நேரம் விரயம் பண்ணாதீங்க. எதுக்கு அந்த மாதிரி வருதுன்னா, சில நேரங்கள்ல சில மனிதர்கள் தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத நபர்கள், வர்த்தே இல்லாத பர்சனோட நினைவுகள், அந்த நினைவுகளையே வச்சுட்டு காலத்தை ஓட்டுற மாதிரி இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. அது நீங்களே பாத்துக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சியின் பாதையில கொண்டுட்டு போதா, இல்ல உங்க நேரத்தை திங்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. குட் லக், பாய்.